மேத் ட்ரேடர்ஸ் டுடே பொசிஷன் அப்டேட்ஸு. எஸ்டர்டே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில்வரில் வந்து 1 லாட் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஹியூஜ் ஃபால் வந்து நம்மளுக்கு இருந்தது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷனில் ஒன் மோர் லாட் வந்து நம்ம வந்து ஹோல்டிங் வச்சிருந்தோம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு. ஸோ அந்த லாட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ புக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ₹3,525 வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம் ப்ராஃபிட்டு. ஸோ ஓவராலாக இந்த ட்ரேடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருக்கோம். ஸோ 1700 ஃபர்ஸ்ட் லாட்டுக்கு, செகண்ட் லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3500. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ₹5200 வந்து நம்ம இந்த ட்ரேடுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதே 2 லாட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு வந்து ₹1500 வந்து நெட்டா வந்து நம்ம கையில் வந்து இருந்திருக்கும். ஏன் வந்து நம்ம வந்து 1 லாட் வந்து டார்கெட்லயும், 1 லாட் வந்து ஸ்டாப் லாஸு, தென் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ரீசென்ட்டா நம்ம வந்து சில்வர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ₹58,000 வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டதுனால தான் வந்து நம்ம வந்து புக் பண்ண முடிஞ்சது. நம்ம வந்து மார்க்கெட்ட ப்ரெடிக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன டைரக்ட்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆப்ஷன்ஸுமே அதே மாரி தான். நம்ம ஒன்ஸ் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு, தென் வந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம், நம்மளோட டைரக்ஷன்ல தான் போவோம் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ நம்ம கால் சைடு எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ கால் சைடு தான் வந்து மார்க்கெட் போகும் அப்படின்றது கிடையாது. புட் சைடு எடுத்திருக்கோம் அப்படின்னா, புட் சைடு தான் மார்க்கெட் போகும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ மார்க்கெட்ல டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டுருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எஸ்டர்டே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ₹63 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லாட் வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். தென் இன்னைக்கு ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன்ல ஓப்பன் ஆச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ₹128 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஹை வந்து குடுத்தது. தென் அகைன் அப்படியே ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ₹48 வந்து போட்டிருந்தது. ₹48 வந்து மறுபடியும் லோ வந்து வந்திருந்தது. அகைன் தான் மறுபடியும் வந்து நம்ம வந்து ரீச் ஆயிருந்தது. ₹124 வந்து ஹையஸ்ட்டா ரீச் ஆயிருந்தது. ஸோ நம்ம வந்து ஓகே மிட் ரேஞ்சில வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ₹87ல வந்து நம்ம வந்து நம்மளோட பொசிஷன வந்து குளோஸ் பண்ணோம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 87ல நம்ம வந்து குளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான பொசிஷன் தான் நம்மளுக்கு வந்து ₹3,500 நம்மளுக்கு வந்து இருக்கு. இப்போ சில்வர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எந்த ஒரு என்ட்ரீஸுமே கிடைக்கல. நம்ம வந்து எஸ்டர்டேவே சொல்லியிருந்தோம். நம்ம வந்து ஹையர் ஹை, லோவர் லோ பிரேக் அவுட்ஸ்லேருந்து நம்ம வந்து ஃபார்முலாஸ் மூலியமா என்ட்ரி வந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் எதுவுமே குடுக்கல. ஸோ அதனால நம்ம வந்து ட்ரேட்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணல. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாம, பியூர்லி ஹையர் ஹை, லோவர் லோ, பிரேக் அவுட்ஸ்லேருந்து இப்போ ஃபார்முலாஸ் மூலியமா நம்ம வந்து என்ட்ரி டார்கெட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டுருக்கோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்மளோட ஆன்லைன் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி, நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பரா வித் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட லேர்ன் பண்ணி, ஸோ உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி ஃபார் டெமோஸ் தான். ஸோ நம்ம வந்து இப்படி ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஸோ இது வந்து பாசிட்டிவா நடந்திருக்கு, நெகட்டிவா நடந்திருக்குன்னு தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். ஸோ யாரும் வந்து ரியலா இதே மாரி ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி, உங்களோட கேபிட்டல ரிஸ்க்ல வைக்காதீங்க. ஸோ மார்க்கெட்ட பொறுத்த வரைக்குமே எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ரிஸ்க் வந்து ஹை. ஸோ அத வந்து எப்படி மேனேஜ் பண்றதுன்றது தான் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல வந்து டீச் பண்றோம். ஸோ கேபிட்டல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங்ஸை கத்துப்பாங்க. ஸோ ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ப்ராப்பரா கேபிட்டல் கைடன்ஸ் இல்லாம, ஸோ ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணி லாஸஸ் அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்றவங்க, நம்மளோட நம்பருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.